ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு நம்ம 3 முடிச்சு ட்ராமா 2 பார்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல பரத்வாஜ் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ரோஹிணி கடத்தின விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சீமா தான் வர சொல்லியிருப்பா போல. அப்பதான் இந்த மாதிரி ரோஹிணி ஒரு பூத் பங்களால இருந்திருப்பால. அந்த பங்களா பரத்வாஜ் வீட்டுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த விஷயத்த சீமா தான் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருப்பா போல. இதை கேட்ட பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. அது எப்படி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாம போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், என்ன நீ மதிக்கவே மாட்ட சீமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இப்படி இங்க பேசிட்டே இருக்கும்போது சித்தார்த் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே உங்களை கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை இப்போதைக்கு அனுப்பி வைக்கிறான். அதோட பாட்டியுமே ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்திருக்கு. அதுக்கு பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அப்படியே பயந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத் பங்களா பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா சுஜாதா இருக்காங்களா, அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே இவங்க பதறிட்டு சொல்றாங்க, இத்தனை வருஷம் நம்ம காத்து வச்சிருந்த ரகசியங்கள் எல்லாமே ஒண்ணா உடைய போதா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுஜாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வராது. நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, நம்ம 2 பேரை தவிர. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயம் எதிர்பாராம நடந்த விஷயம் தான். நம்ம எதையுமே பிளான் பண்ணல. நீங்க இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியாகுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ரகசியத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. அதே மாதிரி இங்க ஜான்வியை தான் காட்டுறாங்க. என்னோட வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே அழிச்ச உடனே நான் சும்மா விட மாட்டேன் கிளவி, உன்னை எப்படி பழி வாங்குற பாரு, அதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதோட இங்க போலீஸ்காரங்க எல்லாருமே ரோஹிணியை கூட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் உங்களை தாக்குனாங்க, என்ன பண்ணாங்கங்கிற மாதிரி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்கும்போது அவளும் பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னை எப்பவுமே கட்டி தான் வச்சிருப்பாங்க, சாப்பாடு கூட சரியா போட மாட்டாங்க. அப்பப்போ ஒரு பொண்ணு வருவா, அவ கையில ஒரு பாம்பு வச்ச ஒரு வளையல் போட்டிருப்பா. அவ எனக்கு அடிக்கடி போதை ஊசிலாம் போட்டு என்னை ரொம்பவே சித்திரவதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவளுக்கு பயம் அப்படியே ஓன அழ ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் சித்தார்த் சார் அப்புறம் பார்த்துக்கலாமா, இப்போ அவர் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜான்வி மாலையிலேருந்து பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே ஷாக்காரா, என்னடா அது போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக சீமா பார்த்த உடனே டக்குன்னு ஃபேஸை மாற்றிட்டு சிரிச்சிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிடுறா. இங்கே சீமாவுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஜான்வியை பற்றி ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு சீமாங்கிற மாதிரி பிரேம் கேட்க, இல்லை இந்த ஜான்வியை பார்க்கும்போது ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது பிரேம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி அவன் கேஷுவலாக சொல்லிடுறான். அதோட இங்க நைட் ஆயிடுது. ஜான்வியை தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றா, ஒரு அந்த மேப் மாதிரி வச்சிருக்கா. அதாவது அந்த பரத்வாஜ் வீட்டோட மேப்பை வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. அதாவது ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸை நோக்கி போயிட்டு இருக்கா. அங்கதான் ஏதோ ஒரு விஷயத்த அவ தேடுறதுக்கு தான் போயிட்டு இருக்கா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா. இங்க அப்படியே பாட்டியை காட்டுறாங்க. அவங்களுக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வரமாட்டுது. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டையே நினைச்சிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யாரையும் கொலை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ரத்த வெள்ளத்துல யாரோ ஒருத்தவங்க கிடக்குற மாதிரியும் அதை பார்த்து இவங்க அதிர்ச்சி ஆகிற மாதிரியும் டக்குன்னு கனவுலாம் வருது. பயந்துட்டு தண்ணி குடிக்கலான்னு போனா தண்ணி இல்லை, ஐயோ தண்ணி இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களே கீழே போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் ஜான்வியும் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப ஏதோ சவுண்டு கேட்கறத பார்த்துட்டு யார் இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மெதுவா ஸ்டோர் ரூம் பக்கம் பாட்டியும் போறாங்க. இதை ஜான்வி கவனிச்சுட்டு உடனே பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. ஐயோ இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கதவை திறக்கிறதுக்காக போகுது. அப்ப கரெக்டா சீமா பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா அந்த மாதிரி தண்ணி குடிக்க வந்தேன், ஆனால் ஏதோ இங்கே சவுண்டு கேட்டுச்சாதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கேப்பில் ஜான்வி செருப்பை கையில் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவா. அதோட சரி பாட்டி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் உள்ளாக்க திறந்து போய் பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லை. பாருங்க பாட்டி இங்கே எதுவும் இல்லை, ஏதாவது எலியா இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறா. அதோட இங்கே பாட்டி தண்ணிலாம் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு பாட்டிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லைம்மா
ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் சீமாக்கு ஒரு மாதிரி இருக்கு, பாட்டி வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து பாட்டி கேலண்டர் கிட்ட வந்து கரெக்டா ஒரு டேட்டை வந்து இன்ட் பண்ற மாதிரி வந்து கோடு போடுது. போட்டுட்டு அப்படியே வந்து நிக்குது. இந்த நாள் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இன்னைக்கு தானே உங்களோட பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சுஜாதாவும் சொல்றான். ஆமா என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு தானே அந்த சம்பவம் நடந்துச்சு, என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அந்த நாளை வந்து எனக்கு இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்குது சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயந்துகிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது பாட்டியோட பர்த்டே அன்னைக்கு தான் ஏதோ ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு, பல ரகசியங்கள் சொல்லலாம். அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜான்வி வந்து இது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சீமா வந்துட்டு என்ன ஜான்வி இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேக்குறா. இல்ல பாட்டியை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாட்டிகிட்ட போய் பேசுறா. பாட்டி இந்த மாதிரி நான் வந்து 1 டே ஃபுல்லா ஆயிடுச்சு, நான் போட்டுமா அதான் கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னம்மா நீ அதுக்குள்ள போற, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால நீ கண்டிப்பா இன்னைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிடுறாங்க. இருந்தாலும் ஜான்வி மேல ஜெய்மாக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்துட்டே இருக்கு. இவ எதுக்கு எப்ப பார்த்தாலும் பாட்டி ரூம்லயே நின்றுட்டு இருக்கா, ஏதோ ஒரு எப்படி சொல்றது, வாட்ச் பண்ற மாதிரியே இருக்கு, இவன் வந்து ஒரு மாதிரி கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கே, இவன் வந்து உண்மையிலேயே வந்து பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருப்பாளுங்கிற மாதிரிலாம் நம்ம சீமாக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதோட இங்க ஜான்வி வந்து என்ன பண்றா, ரூமுக்கு போயிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நம்ம வந்து நினைச்ச மாதிரி இந்த நாளுக்கு தான் நான் வந்திருக்கேன், இந்த நாளுக்காக தானே நம்ம காத்துட்டு இருந்தோம், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பரத்வாஜ் வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த நாள்ல தான் நம்ம வந்து நினைச்சதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வில்லத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு ஒன்றும் புரியல. அப்படி இங்க ரோஹிணியை காட்டுறாங்க. அவ ரூம்ல வந்து அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவ வந்து கடத்தி வைக்கும் போது நிறைய கொடுமைப்படுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வந்த உடனே டக்குன்னு அந்த கிளாஸை கீழே போட்டுட்டு அப்படி கத்த ஆரம்பிக்கிறா. உடனே கரெக்டா சித்தார்த் வந்துட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அவளும் பதறிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தார்த், என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா பழைய விஷயங்கள்லாம் பேசி அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் பேசி அவளை சிரிக்க வைக்கிறா. அவளும் ஒரு வழியா கூல் டவுன் ஆயிடுறா. அதோட இங்க பரத்வாஜ் வீட்டுல இருக்கிறவங்க மொத்த குடும்பமும் ஒரு ரூம்ல உட்காந்து பாட்டியோட பர்த்டேக்கு என்னடா சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டி வைக்க போறாங்க போல. சோ அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஜான்வி வரா. ஜான்வி வந்த உடனே அன்னிக்காரிங்களும் வாமா வந்து உட்காரு, நீ இங்க கூட சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஜான்வியும் பார்ட்டிக்கு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க நம்மளோட ரோஹிணி, சித்தார்த், அப்புறம் ஒரு சீமா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து அந்த ஜான்வி இருக்கால, அவ வந்து ஒரு சைடு அவளோட ஃபேஸ் வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் தெரியுது. அப்படி பார்க்கும்போது ரோஹிணிக்கு அந்த ஒரு பொம்பளை வந்து அவளை கொடுமைப்படுத்தினால அந்த பொம்பளையோட ஞாபகம் வருது. உடனே பயந்துட்டு யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போய் பார்க்கறா. பார்த்தா ஜான்வி. இவளா, எனக்கு எதுக்கு வந்து இவளை பார்க்கும்போது அந்த பொம்பளை என்னை கொடுமைப்படுத்தின பொம்பளை மாதிரி ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடையே பார்த்துட்டு இருக்கா. அதோட இங்க ஜான்விக்கு வந்து கையில கட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதை பிரிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து பிரிச்சுட்டு அதுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பாங்க. அங்க சீமாவும் நிப்பா. அப்பதான் வந்து அந்த கட்டை அவுக்கும் போது ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அதாவது அவளோட கையில பாம்பு போட்ட ஒரு வளையல போட்டிருப்பா. இதை பார்த்து சீமாக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னடா அது, இந்த வளையலா, இதே வளையலை பத்தி தானே ரோஹிணி அடிக்கடி சொல்லுவா, அந்த பொம்பளை அவளை கொடுமைப்படுத்தின பொம்பளை இதே மாதிரி பாம்பு வளையல் தான் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவ தான் கடத்தினதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீமாக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள இன்னொன்னு பாட்டை அப்லோட் பண்ணிடுவேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக பண்றேன்ல, எனக்காக நீங்க ஏதாவது பண்ண மாட்டீங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல ஹார்ட்டை பறக்க விடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, 3 முடிச்சு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.